ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஆர்பிஎஸ் கேமர்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் அசாசின் கிரீட் 2. ஏன்னா எதனால் இது கண்டினியூ பண்ணுறோன்னா, கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். அதனால தான் இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அதனால் வந்து நம்ம இப்போ இது முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம புது புது கேம்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இது உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கே போர் அடிச்சிருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தா. டெய்லியும் என்னடா அசாசின் கிரீட் விளாட்றான்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இது இருக்க வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே போதே தவிர கம்மியானது இல்லை ஒரு நாளும். அதனால தான் இதை கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நம்ம வாங்க இந்த மாதிரி கிளைமேக்ஸ் நோக்கி நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. இன்னும் இதுக்குள்ளே பூந்து போனானுங்க. அடேங்கப்பா. ஓ, நேற்று நம்ம அந்த இடத்துல இருந்து முடித்தோம்ல. ரைட் ஓகே. சீக்வன்ஸ் 11. ஓகே, மாமா இடத்துக்கு வந்துட்டோம். வில்லால் ஒரு 1000-1100 ரூபா இருக்குது. எடுத்துப்போம். அதை ஆக்சுவலாக யூஸ் ஆகும். ஆனால் இதில் எல்லாத்தையும் வாங்கி போட்டாச்சுல கிட்டத்தட்ட. இன்னும் வாங்குறதுக்கு எதுவுமே கிடையாது இதுக்கப்புறம். நம்ம ஏதாவது வெப்பன்ஸ் அப்கிரேட் பண்ணலாம், இல்லைனா இந்த மெடிக்கலில் போய் மருந்து வாங்கி போட்டலாம். அவ்வளோதான் இது பண்ண முடியும். வேறு ஒன்றும் இல்லை இப்போதைக்கு இது வாங்குற அளவுக்கு. இது இல்லை. ஓகே, மருந்து ஃபுல் பண்ணியாச்சு. இன்னும் 9 கோடெக்ஸ் பேஜ் இருக்குது மக்களே. அதை போய் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். அப்போ தான் நம்ம இந்த ஸ்டேஜ் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். ஏதாவது ரிப்பேர் பண்ண இது இருந்தால் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, ஆர்மர் உடையிற ஸ்டேஜில் இருக்குது. என்ன இது வாங்கி போட்டாச்சா? ஆல்ரெடி ஓண்டு. ஓகே மக்களே, எல்லாத்தையும் வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. இது மட்டும் தான் இன்னும் வாங்கலை. இதுக்கு நாட் எனஃப் மணியா? 16,000 ரூபாய் கேட்குது. ஓகே, 1,600 ரூபாய் சம்பாதிச்சிட்டு வரும். ஓகே மக்களே, இப்போ எப்படி உள்ளே போய் அக்சஸ் பண்ண முடியாது நம்மளால். அதனால நம்ம திரும்ப போயிட்டு இது பண்ணுவோம். இப்படி சும்மா போகிறவனை போட்டு தள்ளப்படாது மக்களே, அது ரொம்ப தவறாகிடும். வாங்க நம்ம குதிரை ஹில்ஸ் சொல்லலாம். எங்கெங்கே கோடெக்ஸ் பேஜ் இருக்குன்னு தெரியல. இன்னொரு 9 பேஜ் கிட்டத்தட்ட இருக்கும். என் தலைக்கு மேலே ஒன்று இருக்குது பாருங்கள். அதுதான் கோடெக்ஸ் பேஜ்னு எத்தனை பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. இன்றைக்கி நம்ம இருக்கிற அந்த 9 பேஜையும் எடுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, எடுத்துகிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜ் அக்சஸ் பண்ண போகலாம். அதாவது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டு தான் மக்களே. நம்ம ஒரு விண்டேஜ் அந்த இடத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீலு, அவ்வளோதான். ஓகே, பிரேக் அடிக்குது குதிரை. எங்கே போயினுக்கிறோம் நம்மன்னு போயினுக்கிறோம். எந்த இடத்துல இருக்குன்னு தெரில. மொத்தம் 9 இருக்குது இன்னும் பேலன்ஸு. இருங்க மக்களே, கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ரோடு. ஃபஸ்ட் இங்கே போவோம். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்து அங்கே வருவோம். இதுதான் அந்த பாதை, முட்டைகடி பாதை. இன்னும் 9 பேஜ் இருக்குது மக்களே. முதல்ல நம்ம 21 எடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 9 பேஜ் இருக்குது. அதுதான் இப்போ தேடி போக போகிறோம் நம்ம. உள்ள போகலாம்.
ஃபஸ்ட்டு இந்த டேப்பில் போட்டு பார்த்தா இது எங்கெங்கே இருக்குது சொல்லி தெரிஞ்சிடும் கோடெக்ஸ் பேஜ். இந்த லொக்கேஷனில் எங்கேயாவது இருக்குதுன்னா காட்டும். இந்த காட்டுது பாருங்க, இவங்ககிட்ட 2 இருக்குது. வாங்க தூக்குவோம். நேராக போகணும் மக்களே. இப்போ அவன் என்ன கொலவெறியில் இருக்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது, இப்போ போய் பார்த்தா தான் தெரியும். போய் அடிக்கிற அடியில் மட்டும் பாருங்க, அடிக்கிறோமா அடி வாங்குறோமான்னு தெரியல இன்னைக்கு நமக்கு. நம்ம எப்படி விளாடுவோம்னு சொல்லிட்டு என் கூட என்னை ஃபாலோ பண்ணுற இவங்களுக்கு தெரியும், புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ பாருங்க நம்ம அடியை போட்டு எப்படின்னு. இன்னும் போகிறதுக்கு வழியாக காணலாம். ஓகே, குதிரையை சைட் ஸ்டாண்டு போட்டு கிளம்புவோம். ஆஹா, ஓகே மக்களே, கோடெக்ஸ் பேஜை தேடி வந்துட்டோம். இதுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது. வாங்க சண்டை செய்வோம். அதுக்கு முன்னாடி வெப்பன்ஸை மாற்றிக்குவோம். யாருப்பா அது? இவன் வரட்டேன். ஓகே மக்களே, கீழே தான் இருக்கிறானுங்க. இங்கே தான் இருக்குது கோடெக்ஸ் பேஜ். அதாவது எனக்கு பாருங்க. சாட்சியே வைக்கக்கூடாது, வைக்காமல் முடிச்சு விட்டுருந்தோம். ஓகே மக்களே, ஒரு கோடெக்ஸ் பேஜ் கிடச்சிருச்சு. இன்னொன்று இங்கே இருக்குது பக்கத்துலேயே. அதை நம்ம இது பண்ணிவிடுவோம், பாயிண்ட் பண்ணிவிடுவோம். இதை பாருங்க, இதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா கோடெக்ஸ் பேஜ்? இந்த இடத்துல அவ்வளோதான் மக்களே, 2 தான். ஒன்று எடுத்தாச்சு, அதில் ஒன்று இருக்குது. ஆனால் நமக்கு சைடில் வந்து மேலே பழுத்து போயிருக்குது. நம்மளை பார்த்தாலே சம்பவம் பண்ணுறானுங்க. இப்போ அந்த மாதிரி இருக்குது. நவர்மாயமோ, வழி விடு, பட்டுன்னு விடுக்கா. பார்த்தீங்களா, அடையாளம் கண்டுபிடிக்கிறான் பாருங்க. ஓகே மக்களே, 2 கோடெக்ஸ் பேஜ் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா மீதி 8 இருக்கும். இது 23வது ஐ திங்க் ஸோ. ஓகே, சாட்சி கையெழுத்து ஒன்று சுற்றின்னு இருக்குது, அதையும் முடிச்சு விட்டு போயிடும் போகிற வழியில. ஓகே மக்களே, இந்த இடத்துல அவ்வளோதான். நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். இங்கே இருக்குது ஸ்பாட்டு.
மக்களை இந்த ஏரியாவில் நம்ம வந்து இப்போ அதாவது நம்ம வந்து இப்போ மறு வச்சிட்டோம். நம்ம மூஞ்சில் யாரையும் அடையாளம் தெரியாது. அந்த குதிரை எடுத்துன்னு போகலாம். இப்போ வந்து நம்ம மூஞ்சில் மறு ஓட்டின்னு சுற்றி நிற்கிறோம். நம்மளை யாரும் அடையாளம் தெரியாது. இப்போ நேராக போய் ரைட்டில் போனால் அங்கே ஒரு 7 இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்களே. அதுதான் காட்டுது. நம்ம குதிரைங்க சாட்னு இருக்குது. வாங்க நம்ம போகலாம் அப்படியே. ஓகே, ஃப்ளாரன்ஸ் சொல்ல வந்தாச்சு. அது டுஸ்னோமி, இது ஃப்ளாரன்ஸ். அவங்க ஜம்ப் பண்ணி அடிப்போம் நம்ம இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி டேக் போட்டு எங்கெங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணணும். ஒன்று இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு 2 தான் இருக்கா? ஓ, இங்கே ஒன்று இருக்குல்ல ஒரு இடத்துல. ஓகே ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 இடத்த முடிச்சுட்டு நம்ம அங்கே போயிடலாம். வேகமாக செய்யலாம் நம்ம குதிரைக்கு. நேராக போனோம். அப்படி வளைந்து வளைந்து செல்ல வேண்டும். அதாவது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம அடி நொறுக்கலாம். இந்த சந்தில் தான் இருக்கிறானுங்க. நம்ம மேலே போய் அடிப்போம். ஏன்னா நம்ம யாரு? வி ஆர் த அசோசியேட். ஓகே, ஏதோ சந்தில் இருக்கும். ஓகே, மேலே ஏறியாச்சு மக்களே. இப்போ கீழே இருக்கிறவங்கள காலி பண்ணணும். இங்கே தான் இருக்குது அந்த இது. இங்கே நிற்பானுங்களே, காணாமல இந்த பக்கமா ஆளை காணா. Simple woman. Please, don't do that again. I'm sure it's in this house. அது வருது. நம்ம ஒரு கத்தி சண்டை வீரன்றது தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம டபுள் பிளேயர் முங்கில பொக்குன்னு தான். அவ்வளோதான் மக்களே. ஒரு கோடெக்ஸ் பேஜ் எடுக்கிறதுக்கு இவருக்கு கிட்ட என்ன அட்டி வாங்க வேண்டியதாக இருக்குது. அது சரி, அவனுங்களோட பேஜ் நம்ம எடுக்க போனால் நம்மளை அடிக்கத்தானே செய்வான். இப்போ அடுத்தது இன்னொன்று கரெக்டாக இங்கே இருக்குது. வேறு ஏதாவது இருக்கா இங்கே கோடெக்ஸ் பேஜஸ்? வேறு எதுவும் இல்லை மக்களே, என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. இது ஒன்று தான். அடுத்து இதை நோக்கி செல்வோம். இன்றைக்கி இந்த கோடெக்ஸ் பேஜ் எடுக்கிறதோட முடிச்சிக்கலாம். மீதி வந்து நம்ம நாளைக்கு வந்து நம்ம அதை அடுத்த இது பண்ணலாம். இதுக்குன்னா கிளைமேக்ஸ் கிட்ட நெருக்கிட்டோம் கிட்டத்தட்ட. அது வந்து ஒரு எபிசோடாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஒரே நாளில் முடித்தோம்னா இது அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் ஒரு ஆர்வமாக இருக்கும். நம்மளுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களை மாதிரி தான் நானும், எனக்கு அடுத்து என்ன பண்ணுறது பண்ணலான்றது இனிமேல் தான் தெரியும். இப்போ இது நேராக போய் ஏழா பேசி போட்டு விட்டாங்க.
ஓகே, அடுத்த பேஜ் கிடச்சிச்சு. மொத்தம் 25 பேஜ் கிட்ட கிடச்சிருச்சு. வர்றான் பாருங்க சரி. அதெல்லாம் கிடையாது, வார்டன்னாலே அடிப்போம் நாங்கள். ஓகே மக்களே, இதில் இருக்கிறத ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த வீணா போனவனை மட்டும் முடிச்சு விட்டாங்கன்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. வாடா வாடா, எங்கடா போற? அவ்வளோதான், அவனை முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்மளுடைய ஆர்மோரை மட்டும் ரிப்பேர் பண்ணிக்கின்னு நம்ம கிளம்பிடுவோம். மொத்தம் 16,000 ரூபாய் கேட்டானுங்களா? ஓகே, அவன் முடிச்சாச்சு அவனை. அடுத்து வந்து நம்ம அதுக்கு போகணும். இன்னொரு ஏரியா இருக்குதுல்ல, இங்கே கோடெக்ஸ் பேஜ். அவ்வளோதான் மக்களே, இங்கே வேறு எதுவும் இல்லை. அடுத்து வந்து இந்த இடம் அவுட் டு த மவுண்டனில் இருக்கும். அதில் ஒரு மீதி இன்னும் எவ்வளோ, இன்னொரு 5 இருக்குல்ல. மெடிசின் வாங்கி போயிடும் மக்களே. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம கிளைமேக்ஸ் நெருங்கிட்டதுனால நமக்கு மெடிசின் கிடைக்காது அப்புறம் லாஸ்ட்டில். ஓகே சார் தெரியும் எனக்கு. நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு அவர் சொல்கிறாப்புல. அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. வாங்க நம்ம போயிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். கிட்டத்தட்ட இப்படி தான் மக்கள் போயினே இருக்கோம். அந்த கோடெக்ஸ் பேஜ்னு ஒரு 5 கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிளைமேக்ஸ் தான் அடுத்தது. இவனுங்க வேற குறுக்க வந்துடுவானுங்க, வழி இல்லையா? இந்த பக்கம் வழி இல்லை போல. இதெல்லாம் வெளியே போகணுமா? வெளியே போகிற வழி தானா? ஓகே, வழி தான். ஓகே மக்களே, அடுத்து டு த மவுண்டன்ஸ்னு சொல்லிட்டு மலை மேலே இருக்குது. அது மொத்தம் 3 ஏரியா. ஆக்சுவலாக 3 ஏரியாவில் வந்து கோடெக்ஸ் பேஜ் அங்கங்கே இருக்கும். இப்போ இதில் வந்து இதில் ஒரு 5 இருக்குது. இந்த 5 மட்டும் நீங்கள் நம்ம எடுப்போம். எனக்குள்ள தான் இங்கே இருக்கும், நமக்கு தெரியாதா? இவர் தான் எஸ்ஜிஓ ஆடிட்டோரி. இந்த பழைய இடத்துக்கு வந்துட்டோம் போல இது. வேற கோடெக்ஸ் பேஜ் எங்க இருக்குது? இந்த 2 இடம் தான் கோடெக்ஸ் பேஜ் இருக்கிற இடம். அதை தாண்டி
கேணியில் வந்து பண்ணுற அளவுக்கு வராது. ஓகே மக்களே, ஃபஸ்ட் திரும்ப இங்கேயே போவோம். போனால் ஒரு ஐடியா கிடைக்கும். ஹாய் ஹாய், அடிச்சு ஓட்ட அடிச்சு ஓட்ட. இந்த பக்கம் அடிச்சு ஓட்டான். இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் தான் எங்கேயோ இருக்குது மக்களே. அது அந்த மேப் காரண்ட்டை கேட்டால் தெரியும். நம்ம இறங்கி போயிட்டு அந்த மேப் காரண்ட்டை கேட்போம். இதுக்கு தாண்டி வேறு யாராவது இருக்குதா சார் அப்படின்னு. வேற ஏதாவது கோடெக்ஸ் பேஜஸ் ஒன்றும் இல்லை. அங்கே தான் மேப் கார்டு இருப்பார். மேப் கார்ட்டை கேட்போம். மேப் கார்டு அது இருக்கிறார். இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராவல் மாதிரி மக்களே. இவங்ககிட்ட ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராவலாக போயிட்டார் இவர். வெனிஸ் போயாச்சு. வெனிஸில் போகல இருந்தோம். ஓகே, இந்த இடத்துல உள்ள மக்களே எங்கேயா இருக்கும். வெனிஸ் தான் நம்ம போகல. நம்ம மற்ற ஏரியாக்கெலாம் போயிட்டோம். நம்ம இந்த மாதிரி மேப் மூலயமா போனால் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராவல், டைம் ட்ராவல் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக பார்த்தா. இங்கே கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இங்கே ஒன்று இருக்குது, இதோ 2 3 4. ஓகே, இங்கே 4 இருக்குது மக்களே. அங்கே ஒன்று ஒன்றா போவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு போயிடும். ஓகே, இங்கே ஆல்ரெடி நம்ம மேலே ஒரு கேஸ் இருக்குது. நல்லா உசாராக தான் போகணும். பரவாயில்ல, நம்ம மேலே ஒரு கேஸ் இருக்குது மக்களே. இப்போ நம்மளை பிடிச்சிருந்தாலும் நம்மளை வெளுத்துருப்போம். இப்போ அதுக்கெலாம் நமக்கு நேரம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கோடெக்ஸ் பேஜஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய மெயின் டார்கெட். ஒரு சைடு மிஷன் ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் சைடு மிஷன் செய்கிற அளவுக்கு டைம் இல்லை. நம்ம நேராக நம்ம மெயின் மிஷனுக்கே போயிடலாம். இங்கே தான் அந்த கோடெக்ஸ் பேஜஸ் இருக்குது. இங்கே தான் இருக்குது. வாடா வாடா வாடா. இருபத்தி 6வது கோடெக்ஸ் பேஜ் மக்களே. அடுத்து 27வது போயிடும்.
நியர்பையாக இருக்கிறது இங்கே ஒன்று இருக்குது இப்போதைக்கு. அதை போய் எடுப்போம் நம்ம. Eccolo! There! There! ஐயோ ஓகே மக்கள், இந்த பக்கம் தான் இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் இருக்குதோ? ஆமாம், அந்த போட்டில் போகலாம். ஓகே, இங்கே தான் இருக்குது கோடெக்ஸ் பேஜ். நைஸாக தான் போகும். Do you require a medical assistant? ஆமாம் சார், கொடுங்க சார். That's it. Come back if you need me. ஓகே, இந்த பக்கம் தான் இருக்குது. அரப்பாய் லிச்சா எவனுமே இல்லாத மாதிரி இருந்தது. ஓகே, 27வது கோடெக்ஸ் பேஜ் கிடச்சிருக்குது நம்மளுக்கு. எவனுமே இல்லாத மாதிரி தானே இருந்துச்சு. ஆனால் கிழிச்சு மக்களே, நல்ல வேலை. இந்த பக்கம் 2 எடுத்தாச்சு. இது 1 இருக்குது. Not doing anything. இதை மெடிசன் வாங்கிட்டு போயிடணும். வந்தது வந்துட்டோம், மெடிசன் வாங்கி போயிடணும். That should heal quickly now. ஓகே டாக்டர். அவர் தான் மக்களே, அந்த காலத்து ஏன்ஷியன் டாக்டரு. நம்மளுக்கு வைத்தியெல்லாம் பார்க்குறதா? ஐயா 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 முருங்களோட. Choose your openings carefully, then. This one is your fool. அவனை எதுக்கு நம்ம கொள்றோம்னா, நம்மளுடைய அவன் நம்மளை ஐ விட்னஸ் மாதிரி அவன் கிட்டத்தட்ட ஐ விட்னஸை முடிச்சு விட்டாதான் நமக்கு நிம்மதி.
இது வந்து 260 மீட்டரில் இருக்குது. நம்ம ரைட் சைடு கீழே இருக்குது. Strike! You'll have to take risks. Strike there. Get on his blind time. Keep him easy. நவருப்பா சண்டை போட்டுக்கிறான்ல, ஒருத்தன் பிஸியாக சண்டை போட்டுக்கிறான். நான் கூப்பிட்டு நினைக்கிறேன் அவனுக்கு. முடிச்சு விட்டாச்சு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் சில பேர் நிற்கிறானுங்க. இப்போ நம்ம இவனுங்களை போட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வேலை நடக்காது. இன்னொரு 3 கோடெக்ஸ் பேஜ் வரை எடுக்க வேண்டியது இருக்குது. மேலே ஏறியாச்சு. ஓகே மக்கள், இங்கே தான் இருக்குது. 40 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது. That's it. I'm back if you need me. இங்கே தான் மக்கள் இன்னொரு கோடெக்ஸ் பேஜ் இருக்குது. Get him! ஓகே, இன்னும் 2 இருக்குது மக்களே. ஒன்று எடுக்கிறதுக்குள்ள நம்ம உசுரை எடுத்துடுறானுங்க. இன்னொன்று எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வேறு ஏதும் கோடெக்ஸ் பேஜஸ் ஒன்று இருக்குது. இன்னொன்று இருக்குங்களா? இது எதுக்குன்னா, நம்ம அவங்ககிட்ட கொஞ்சம் காசு கொடுத்தாலும் நம்மளை பற்றி பேச மாட்டான். ஆனால் போகும்போது அதை அப்படியே ஆட்டையை போட்டு போயிடணும். வாங்க மக்கள், இன்னும் 2 கோடெக்ஸ் பேஜ் இருக்குது. இப்போ ஒன்றுக்கான இடம் தெரிஞ்சு போச்சு. இருக்கா? எடுத்தாச்சு அதெல்லாம். அடுத்த கோடெக்ஸ் பேஜை நோக்கி போயின்னு இருக்கிறோம்.
ஒன்றே ஒன்று எங்கே இருக்குதுன்னு தெரியல மக்களே. 29 கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒன்று எந்த ஊரில் இருக்குதுன்னு தெரியல. Dio! Who's gonna make you Caesar? What skill? அப்பா சொல்லிட்டதே நீங்கள் தானப்பா. எப்படி பண்ணால் நம்மகிட்ட கேட்குறானுங்க. ஓகே மக்கள், இங்கே ஒன்று இருக்குது. 29வது கோடெக்ஸ் பேஜ். Get in front of him! Cut him off! ஓகே மக்களே, மொத்தம் 29 கோடெக்ஸ் பேஜ் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று தான் எங்கே இருக்குன்னு தெரியல. அதையும் கண்டுபிடிப்போம். வெளியே வந்தாச்சு. அப்போ கொஞ்சம் சின்னதாக்கி பார்ப்போம். எங்கேயாவது கண்ணில் தென்படுதாங்க. எங்கேயும் இல்லை. ஓகே, நம்ம அடுத்த மேப்பில் போவோம். ஃபஸ்ட்டு வந்து வெப்பன்ஸை சரி பண்ணிக்கணும் மக்களை கையோட. Come and see me next to pass this way. ஏன்னா இன்னும் ஒரு 4 அடி வச்சானுங்கன்னா வெப்பன்ஸ் இது வீக் ஆகிடும். இந்த வெனிஸில் நம்ம என்ன ஆட்டம் போட்டோம் ஞாபகம் இல்லை மக்களே. ஒரு ரீகேப் பார்த்த மாதிரி இது. இந்த வெனிஸில் நம்ம என்ன ஆட்டம் போட்டோம், நம்ம சரியான ஆட்டம் மக்களே. அது ஜாலியாக இருந்தது. அது இந்த போட்டில் தான் அவனை போட்டோம் ஞாபகம் இருக்குதா? ஓகே, இன்னும் ஒன்றே ஒன்று எங்கே இருக்குதுன்னு தெரியல மக்களே. அதை மட்டும் தேடி கண்டுபிடிச்சிட்டா கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு 30க்கு 30 30 அவுட் ஆஃப் 30 ஆகிடும். Vile murderer! Stay away! ஓகே, வெனிஸ் உள்ள போயாச்சு. இப்போ அடுத்தது இந்த 3 இதுலையும் போயாச்சு. அப்போ நார்த்து கேட்டு, ஈஸ்ட் கேட்டு, ஃப்ளோரன்ஸ் இது. ஃப்ளோரன்ஸ் வேணாம், ஈஸ்ட் கேட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஒன்றே ஒன்று தான் மக்களே. அது எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கும். இருந்துன்னா தட்டி தூக்கிட வேண்டியது தான். தூக்கிட்டா இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. என்னத்துக்கு வந்துடும் எங்கேயாவது தான் போகும். எங்கேயுமே இல்லையே. ஒரு பேஜ் நம்ம இப்படி கஷ்டம். ஓகே, இங்கே இல்லை. அடுத்து நம்ம வேறு ஏரியா போய் பார்ப்போம்.
கோடெக்ஸ் பேஜ் அங்கே தெரியுதான்னு பாருங்க. கண்ணுக்கு எதுவும் தெரியல. அடுத்த போய் பார்ப்போம். ஒர்க் ஷாப் கிட்ட ஏதாவது இருக்காங்களோ? ஒரே ஒரு கோடெக்ஸ் பேஜ் எங்கே இருக்குன்னு தெரியல. அதான் நம்ம தீவிரமாக தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்தடுத்து போ. அப்போ வெனிஸில் இல்லை, ஃபீல்டு கெஸ்டலோ இது உள்ள போய் பார்ப்போம். இந்த எங்கேயாவது வாய்ப்பு இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு கோடெக்ஸ் பேஜும் இல்லை. ஓகே, அது போயிடும். எதுவும் தெரியல. அங்கே வாய்ப்பு ஜோட்டில் போய் பார்ப்போம். ரொமான்டா டாக்ஸில் வந்து பார்ப்போம். ஒரே ஒரு கோடெக்ஸ் பேஜ் கிடச்சிதுன்னா நம்மளால எடுத்துகிட்டு போயிடுவேன். விட மாட்டானுங்களே. கிடச்சிருச்சு மக்களே, கிடச்சிருச்சு. இங்கே இருக்குது. சுக்குடா அவனை செலுத்த. போவோம், நம்ம பண்ணாதான். அந்த தண்ணி சவுண்ட் கூட பாருங்களேன். அப்படியே இது அவ இவ இடம்ல, நம்ம கத்ரினா இடம்ல. என்ட்ரன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும், உள்ள போய் ஆட்டத்தை காட்டிடலாம். கிடச்சிருக்கு மக்களே. எனக்குள்ளதான் இருக்குது. அவங்க அப்படியே போய் அவன் கதையை முடிக்கிறாங்க. கௌரிகாம ஓகே மக்களே, 30 அவுட் ஆஃப் 30 எடுத்தாச்சு. மீதியை வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். இதை அப்படியே சேவ் பண்ணிவிட்டு மீதியை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, சேவ் ஆகிடுச்சு. ஆட்டோ சேவ் தான் இது. சேவ் ஆகிடுச்சு. போகிற போக்கில் அவங்க திருடங்கிட்ட கொஞ்சம் ஆட்டையை போட்டுப்போம். ஓகே மக்களே, மீதி நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போது 30 அவுட் ஆஃப் 30 கோடெக்ஸ் பேஜ் நம்ம எடுத்திருக்கோம். மீதி வந்து நம்ம நாளைக்கு அங்கே மாமா கிட்ட போயிட்டு அதை கொடுத்து அது என்ன கதைன்னு பார்ப்போம். ஓகேங்களா? பாய் மக்களே, பாய். நாளைக்கு பார்ப்போம்.